பிரம்மபிரகாச மெய்வடிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம். உடல் பொருளாவி தங்கள் ஆசானுக்கே தத்தம் செய்துவிட்டு அவர்கள் பின்னே உடலும் உயிரும் போல தொடர்ந்து சென்று 9 அல்லது 10 வருடங்கள் ஆன பின்னர் சுவாசமானது ஒடுங்கி உள்ளடங்கும். இப்படி சுவாசமானது ஒடுங்கி உள்ளடங்கிய நிலையில் 3 ஆண்டுகள் ஓடினால் துவாதசாந்த பெருவெளியை அவர்கள் அடைவார்கள். அதன் பின் ஒன்றன் பின் ஒன்றாக 3 இருட்கடல்கள் இருக்கின்றன. அவற்றை ஊடுருவி சென்றால் வெளிச்சக்காலை எய்துவார்கள். அந்த வெளிச்சக்காலை என்றது தான் கோடி சூரிய பிரகாசமான சிவன்பதி எல்லை. அந்த 3 இருட்கடல்கள் தான் யமன் இருக்கின்ற எல்லை. யமனை தாண்டாம சிவங்கிட்ட போகவே முடியாதுன்றது இந்த திருவாக்கியத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். 9 வருஷத்துல தான் மூச்சு அடங்கும். மூச்சு அடக்கிறதுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்துன்னு இருக்காங்க இப்போ வெளியில். அந்த மாதிரி 2 பேர் வந்துட்டு கூட போனாங்க முந்தனத்து. மூச்சு அடக்கினா என்ன ஆகும்னு புலஸ்திய மகாமுனிவர் அவர்களின் தீர்க்க தரிசனம் எல்லாம் காமிச்சு அவங்க சென்னையிலேருந்து தான் வந்திருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க, மறுபடியும் வரேன்னு. அந்த மூச்சு பயிற்சி பண்ணுறதெல்லாம் நிறைய பேருக்கு இன்றைக்கி போயின்னு இருக்குது, ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. மூச்சு அடங்கிறதுக்கும் 9 வருஷம் ஆகும். மூச்சுக்கும் மனதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. மூச்சு அடங்குனா மனம் அடங்கணும். மனம் இருக்கிற வரலும் யாராலையும் தியானமோ தவமோ பண்ண முடியாது. சும்மா கண்ணு முடின்னு உட்காந்துன்னு இருக்கலாம், நான் கூட தியானம் பண்ணுறேன்னு ஏதோ பாவில் கட்டின்னு இருக்கலாமே தவிர மனம் செயல்படுற வரலும் தியானம் பண்ண முடியாது, தவம் பண்ண முடியாது. அதெல்லாம் முதல்ல மூச்சு அடக்கிறதுக்கு விஞ்ஞானிகள் வந்து ட்ரைனிங் தராங்க. அதுக்கப்புறம் யமன்பதி எல்லை கடக்கணும், துவாதசாந்த பெருவெளி தாண்டணும், அப்போ தான் சிவன்பதிக்கு போக முடியும். அந்த வெளிச்சக்காலை எழுதுவார்கள். இது கைவரவான பின்னர் தான் யமனாகிய படர் அஞ்சி விலகும். இப்போ அங்கே போய் யமன் தொட முடியாது. அந்த நிலைக்கு ஒரு மனிதனும் இந்த ப்ராசஸில் வர முடியும். இப்படி தான் நீ வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி தெய்வ உத்தரவு இது. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இப்படியா இது ஒரு பக்கம் நீ இப்படி தான் வந்திருக்கணும். இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க, இப்படியான அருந்தவ பாட்டால் ஒருவர் அடைகின்ற வல்லபத்தை, இப்படி தான் நீ வந்திருக்கணும். இப்படியான அருந்தவ பாட்டால் ஒருவர் அடைகின்ற வல்லபத்தை எம் தவத்தை இட்டு நிரப்பி, தெய்வம் சொல்கிறார், எம் தவத்தை இட்டு நிரப்பி உங்களுக்கும் அந்த யமனனுகா பதவி கிட்டும்படி செய்கின்றோம். இப்போ நான் தவம் பண்ணலை, இது 2வது முறை. சரணாகதி தத்துவத்தில் 2வது முறையில் தவம் பண்ணலை. தவம் பண்ணவங்கிட்ட போய் சரணடைகிறோம். அவங்க தவத்தை போட்டு நிரப்பி உங்களுக்கும் அந்த யமனனுகா பதவி கிட்டும்படி செய்கின்றோம். எவருடைய உதவியும் வந்து எட்டி தீண்டப்படாத அந்த யமன்பதி எல்லையில் வந்து உதவுகின்றவர்களே தெய்வம் என்று இந்த உலகம் அறியுமா? அறியாது என்று நமது குலத்தந்தை பிரம்மபிரகாச மெய்வடிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார்கள்.